இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான மகிமை டிவி நேயர்களே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரத்திலும் கூட நாம் ஆண்டவருடைய அன்பை குறித்தும் நாம் கர்த்தர் மேல் செலுத்த வேண்டிய அன்பை குறித்தும் தியானிக்க இருக்கிறோம். நேற்றைய தினத்திலும் அந்த அன்பு எப்படிப்பட்டதான அன்பு என்று சொல்லி நாம் பார்த்தோம். இன்றைக்கும் கூட ஒரு வசனத்தை ஆதாரமாக வைத்து இன்றைக்கும் நாளைக்கும் நாம் தியானிக்க இருக்கிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியாக சொல்கிறது: சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் ஆழமும் நீளமும் உயரமும். அப்போ இந்த கிறிஸ்துவனுடைய அன்புக்கு அகலம் இருக்கிறதாம், நீளம் இருக்கிறதாம், உயரம் இருக்கிறதாம், ஆழம் இருக்கிறதாம். இன்றைக்கு இதை குறித்து தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். அது என்ன? கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் என்றால் என்ன? கிறிஸ்துவனுடைய அன்பின் நீளம் என்றால் என்ன? கிறிஸ்துவனுடைய அன்பின் உயரம் என்றால் என்ன என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒருவேளை உலகத்தார் இப்படியாக சொல்வார்கள்: அன்பிற்கு ஆழம் இல்லை, அன்பிற்கு அகலம் இல்லை, அன்பிற்கு உயரம் இல்லை. ஏனென்று சொன்னால் அன்பு என்பது ஒரு புனிதமானது, அது ஒருத்தர் அளந்து பார்த்து செய்யக்கூடாது என்று சொல்லி எல்லாம் உலகத்தார் சொல்லுவார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நாம் கிறிஸ்து நம்மேல் எப்படிப்பட்டதான அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நாம் நன்கு உணர்ந்து பார்க்க வேண்டும். முதலாவதாக கூட ஆண்டவருடைய அன்பின் அகலத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த அகலத்திற்கு நம்முடைய எபிரேய மூல பாஷையிலே பிளாட்டோஸ் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பின் அகலம். அது என்ன அகலம்? இதை குறித்து நாம் பார்ப்போமானால் ஏசாயா எழுதின நிருபம் 65வது அதிகாரம் 2வது வசனம், ஏசாயா 65:2 இப்படியாக சொல்லுகிறது: நலமல்லாத வழியில் தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனதண்டைக்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஜனக்கூட்டத்தார் இந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்கிறார்களாம்? அவர்கள் முரட்டாட்டமான வழியிலே நடந்து கொண்டிருக்கிறார்களாம். முரட்டாட்டமான வழியிலே நடக்கிற இந்த மக்களை பார்த்து ஆண்டவர் தன்னுடைய கைகளை நீட்டினார் என்று சொன்னால் ஆண்டவர் அவர்களுக்காக தன்னுடைய கைகளை விரித்தார். எப்படிப்பட்டதாக விரித்தார்? அவர்களை அழைத்து கொள்ளும்படியாக, அவர்களை தன்னிடத்தில் சேர்த்து கொள்ளும்படியாக. அவர்கள் எப்படிப்பட்டதான பாவத்தில் இருந்தாலும் சரி, அவர்களிடத்தில் வந்தால் அவர்கள் நலமாக இருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்காக தன்னுடைய கைகளை விரித்து அவர்களை அழைக்கிறார். அப்படிப்பட்டதான அகலமுடைய அன்பு தான் ஆண்டவருடைய அன்பு. நாம் ஒருவேளை துர்க்குணத்தில் இருக்கலாம், ஒருவேளை பாவத்தில் இருக்கலாம், ஒருவேளை விட முடியாத ஏதோ ஒரு பாவம் பின்தொடர்ந்து கொண்டிருக்கலாம், கோபம் நம்மளை பின்தொடர்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை இன்னைக்கு நீங்க யோசிச்சு கொண்டிருக்கலாம்: ஆண்டவர் என்ன மறந்துட்டானா, ஆண்டவரை மட்டும் விலகி போயிட்டனோ, ஒருவேளை எனக்கும் ஆண்டவருக்குமான உறவு ரொம்ப தூரமா போயிட்டனோ, ஆண்டவர் விட்டு ரொம்ப விலகி போயிட்டனோ அப்படி சொல்லி யோசிச்சு கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்ல, அவருடைய அன்பு எப்படிப்பட்டது? அது அகலமான அன்பு. நீங்க எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும், எப்படிப்பட்டதான நிலைமையில் இருந்தாலும் அவருடைய அன்பு நம்மை நேசிக்கிறதான அன்பு, அவர் நம்மை அழைத்துக் கொள்கிறதான அன்பு. ஆண்டவர் யாவரையும் எவரையும் அவர் ஏற்றுக்கொள்ள அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார். உனக்கு இந்த தகுதி இருந்தால்தான் ஏற்றுக்கொள்வேன் இல்லை, அவர் பாவிகளின் நேசராய் இந்த உலகத்தில் வந்தார். இந்த வேதாகமத்தில் கூட நாம் பார்க்கிறோம், அவர் சிலுவையில் தொங்கும் போது கூட கடைசி நேரத்தில் மனம் திரும்பிய ஒரு கல்வனையும் ஆண்டவருடைய அன்பின் நிமித்தமாக அவர் ஏற்றுக்கொண்டார். இப்படிப்பட்டதான ஒரு புனிதமான அன்பு தான் ஆண்டவருடைய அன்பு. ஆம் பிரியமானவர்களே, இதுதான் ஆண்டவருடைய அன்பின் அகலமாய் காணப்படுகிறது. எந்த சூழலில் யார் வந்தாலும் அவர் ஏற்றுக்கொள்வார். அப்படிப்பட்டதான அன்பு இன்னைக்கு நம்ம அப்படி ஏற்றுக்கொள்கிறோமா? இந்த உலகத்தார் இடத்துல அப்படிப்பட்டதான அன்பை நாம் பார்க்க முடிகிறதா? நிச்சயமாக பார்க்க முடியாது. ஒருவேளை நமக்கு யாராவது ஏதாவது கெடுதல் செய்து விட்டார்கள் என்று சொன்னால் முன்பு செலுத்தியது போல் அவர்களிடத்தில் அன்பு செலுத்துவோமா என்பது நிச்சயமாக இல்லை. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. ஆண்டவர் ஒருவேளை நம்ம ஆண்டவரை விட்டு விலகி போனாலும் அவர் நம்மை காணாமல் போன ஆட்டுக்குட்டியை தேடி வருவது போல நம்மை தேடி வருகிறார். அப்படிப்பட்டதான அன்பு தான் அகலமான அன்பு, உண்மையான அன்பு. இன்னைக்கு இந்த அன்பை புரிந்து கொள்ளுங்க. ரெண்டாவது கூட இந்த எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 18வது வசனம் சொல்கிறது: அன்பின் நீளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய அன்பின் அகலத்தையும் நீளம். ரெண்டாவது நீளம். அது என்ன? நீளமான அன்பு. நீளம் என்று சொன்னால் என்ன பாருங்க, மனிதருடைய வாழ்க்கையில நாம் கொடுக்கறதான அன்பு, ஒருவேளை கணவன் மனைவி கிட்டத்துல இருக்கிற அன்பு, அது ஒரு குறுகிய காலத்திற்கான அன்பு. யாராவது ஒருவர் அவர்கள் முன்பதாக ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு சென்றுதான் ஆக வேண்டும். முன்பதாக அந்த அன்பு பிரியதான் போகிறது. ஒருவேளை கணவனோ இல்லை மனைவியோ ஒருவர் விட்டு ஒருவர் பிரியதான் போகிறார்கள். எப்படிப்பட்டதான அன்பா இருந்தாலும் அந்த அன்பு அது குறுகிய காலத்திற்கான அன்பாய் தான் இருக்கிறது. அது லாங் லாஸ்டிங்
ஒழுங்கான அன்பு என்று சொல்லி நாம் சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மேல் வைக்கிறதான அன்பு அது எப்படிப்பட்டதான அன்பு? அது நீளமான அன்பு. என்ன நீளம் என்று சொல்லி பார்ப்போமானால் 1 பேதுரு 1வது அதிகாரம் 20வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 1 பேதுரு 1:20 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுக்கும்படியாய் வந்தார். அதற்காக உலகம் தோற்றுவதற்கு முன்பதாகவே அவர் குறிக்கப்பட்டாரா பாருங்க. இந்த உலகத்து அவ்வளவு அங்கு ஆரம்பித்து ஆதி முதல் அந்தம் வரை இப்படிப்பட்டதான ஒரு அன்பு தான் ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிறதான அன்பு. இதுதான் நீளமான அன்பு. இந்த உலகத்துல எங்கு சென்றாலும் எல்லா அன்பும் மாய்மாலம் தான். கடைசி வரைக்கும் கூட இருப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனா எத்தனை பேர் கடைசி வரைக்கும் கூட இருக்க போறாங்க? ஆண்டவர் பாருங்க, நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே நம்ம அன்பு செலுத்தின ஆண்டவர். நாம் இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகு கூட ஆண்டவர் அந்த அன்பை நம்ம செலுத்துவதற்கு அவர் சித்தமுள்ளவராய், அவர் வாஞ்சி உள்ளவராய் இருக்கிறார். ஆனால் அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? யோசித்து பாருங்கள். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பி நம்மேல் அன்பு கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்தில் கெட்டு போகிற அவருக்காக அனுப்பினார். அப்படிப்பட்டதான அன்பு. அவர் அதை எப்படி முன்குறித்தார்? இந்த உலகம் தோற்றத்திற்கு முன்பதாகவே முன்குறித்தார். இப்படிப்பட்டதான நீளமான அன்பு. நாம் பிரியமானவர் இன்றைக்கும் கூட தேவனுடைய அன்பின் ஆழத்தை குறித்தும் அகலத்தை குறித்தும் நாம் தியானித்தோம். அகலத்தை குறித்தும் நீளத்தை குறித்தும் இன்றைக்கு நாம் தியானித்தோம். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவருடைய அன்பு அது நீளமான அன்பு. உலகத்தின் அன்பை போல அல்ல. உலகத்தின் அன்பு மாய்மாலமான அன்பு. அன்பை தேடி அங்கும் இங்கும் அலையாமல் ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்வோம். ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருப்போம். ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் செலுத்தின அன்பிற்கு ஈடாய் நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாருங்க என்று சொல்லி ஒவ்வொரு ஆண்டவரிடத்திலே கேட்போம். அப்படியே நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் இரக்கம் இருந்த பரலோக பிதாவே, ஆமை நோக்கி பார்க்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவர். இயேசுப்பா, இந்த நேரத்தில் கூட உடைய அன்பை குறித்து தியானிக்க ஆண்டவர் நீர் செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய அன்பின் அகலத்தையும் உம்முடைய அன்பின் நீளத்தையும் நாங்கள் புரிந்து நடக்க ஆண்டவர் நீர் கிருபை செய்யுங்கப்பா. அதை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினீங்க, எங்களுக்கு உணர்த்தினீங்க. நன்றி அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் உள்ளத்தில் நீர் கிரியை செய்யுங்க. அன்புக்காக இயங்குகிற, அன்புக்காக அன்பை தேடி அலைகிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் உண்மையான அன்பு என்ன என்பதை நீர் அவளுக்கு வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. உமக்கு துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மகிமை மகிமை மகிமை